மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு ராஜ்ய நிர்வாகம் என்று மகாராஜ்ஞியாக இந்த உலகை எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறாள், இந்த ஜீவன்களை எப்படி நல்வழிப்படுத்துகிறாள் என்று அற்புதமாக சொல்லிக்கொண்டே வந்தார்கள். வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி என்று அழகாக அவள் வேறு கிடையாது, விஷ்ணு வேறு கிடையாது என்று இன்னும் தெளிவாக நமக்கு புரிய வைத்தார்கள். அடுத்ததாக இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்வதற்காக 2 நாமங்கள். ஓம் அயோன்யை நமஹ, ஓம் யோனி நிலையாயை நமஹ. இப்போ முதல்ல சொல்லக்கூடிய அயோனி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யோனி அப்படின்னா என்னது? உண்டாவதற்கு காரணமாக இருப்பது. முன்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னா இல்லாதவள், அதாவது உண்டாவதற்கு காரணமாக இல்லாதவள். யார்? இவள் உருவாவதற்கு, இவள் தோன்றுவதற்கு என்று எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இருக்கிறாள். இவள் வேண்டுமானால் உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்திருக்கலாமே ஒழிய இவள் தோன்றுவதற்கு என்று வேறு ஒரு காரணம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் காரிய காரண நிர்முக்தா அப்படின்னு ஒரு நாமத்தை பார்த்தோம். இப்ப எப்படி தேடினாலும் இதற்கென்று ஒரு காரணத்தை பார்க்கவே முடியாது, கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் இவள் எப்பொழுதும் இருப்பவள், சாஸ்வதமாக இருப்பவள், சர்வாதாரா என்று எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இவளுக்கு மூல காரணத்தை தேட முடியாது. அப்படி என்றால் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் ஒரு நாமத்தை சொல்கிறார்கள், யோனி நிலையா என்று. யோனி அப்படின்னா இப்ப பிறப்பிடம்னு பார்த்தோம். இந்த நிலையம் அப்படின்னு சொன்ன அப்படின்னா முடிவான இடம் அப்படின்னு சொல்றது, எல்லாவற்றுக்கும் முடிவாக இருப்பது அப்படின்னு சொல்றது. அப்ப யோனி நிலையா அப்படின்னா பிறப்பிடமாகவும் இவள் தான் இருக்கிறாள், முடிவாகவும் இவள் தான் இருக்கிறாள். சாதாரணமா எப்படி சொல்லுவோம்? ஆதியாகவும் அந்தமாகவும் இருப்பவள். இப்ப இதே நாமத்தை வச்சு சொல்லணும் அப்படின்னா யோனியாகவும் நிலையமாகவும் இருப்பவள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஸ்வத்துக்கு, இந்த உலகத்திற்கு இவளே யோனியாகவும், அடுத்தது என்ன செய்கிறாள்? அந்த படைத்து விட்டாள் என்றால் காக்கக்கூடியவள், காப்பவளாகவும் இருக்கிறாள். இறுதியில் அது அடங்கும் இடமாகவும் தானே இருந்து அனுகிரகம் தந்து புகலிடம் கொடுத்து அதனை ஆட்கொள்ளுபவளாக இவளே இருக்கிறாள் அப்படின்னு அழகா தேவி மகாத்மியத்துல சொல்றாங்க. விஸ்வேஸ்வரி த்வம் பரிபாசி விஸ்வம் விஸ்வாத்மிகா தாரயசீஹ விஸ்வம் விஸ்வேஷ அந்தியா பவதி பவந்தி விஸ்வாஷ்சயா ஏ த்வயி பக்தி நம்ராகா அப்படின்னு சொல்றாங்களாம். ஹே மகாமாயே, விஸ்வேஸ்வரி என்று வணங்கப்படுகின்ற நீ இந்த உலகத்தை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார். நீதான் தாங்கி பிடித்திருக்கிறார். இந்த உலக நாயகர்கள் அனைவரும் உன்னைத்தான் பூஜிக்கிறார்கள். அப்ப நீதான் பூஜிக்கப்படுகிறாய். அப்படி இந்த உலகங்கள் அனைத்திற்கும் யோனியாகவும் பிறப்பிடமாகவும் ஆதாரமாகவும் இந்த 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய காத்தல் என்னும் தொழில் விஷ்ணு ரூபிணியாக இந்த உலகை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. இதே கட்டோபனிஷத்துல இன்னும் அழகா சொல்லுவாங்க. யஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம் ச உபே பவத் ஓதனக மிருத்யு யஸ்ய உபசேட்சணம் கைத்யா வேத யத்ரசக அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு பரபிரம்மத்துக்கு பிரம்மவித்துக்களாக இருக்கும் முனிவர்களோ பெரிய வீரர்களோ வெறும் ஆதாரமாகவும் இருக்க முடியாது. மிருத்யு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உபசேட்சணமா, அதாவது தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஊர்கா போல இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அபிராமி அந்த இன்னும் அழகா தெளிவா சொல்றாரு. மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது அன்னால் அகம் மகள் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாத ஒழியனும் ஒன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அருமறைக்கு முன்னாய், அதாவது வேதங்களுக்கு முன்பாக அப்படின்னு சொல்றாங்க. ஆதியில ஃபர்ஸ்ட் எது தோன்றுச்சு அப்படின்னா சப்தங்கள். அந்த சப்த பிரம்மம் தோன்றி அந்த சப்தத்தில் இருந்து வேதங்கள் கிரகிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? நடு எங்குமாய். இப்ப நடு எங்குமாய் அதைத்தான் நம்ம பார்த்தோம், 2க்கும் நடுவில். அப்போ உலகை காப்பவளாக முடிவாகவும் இவளே இருக்கிறார். இப்படி இவள் எல்லா
ஜீவராசிகளுக்கும் யோனியாக பிறப்பிடமாக இருக்கிறார். அடுத்தது ஆயுஷ் சூக்தம். அதாவது நம்ம ஆயுஷ் ஹோமம் பண்ணுவோம். அப்போ ஆயுஷ் சூக்தம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு தேவதையாக சொல்லி சொல்லி அவர்களுக்கு நம் ஒரு வேண்டுதல், ஒரு பிரார்த்தனை வைப்போம். அதில் அம்பிகைக்கு சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவாங்க, தாம் வித்யாம் என்று ஆரம்பிப்பாங்க. அதாவது ஸ்ரீவித்யை என்னும் பராசக்தியை அவளுக்கு இங்கே ஆயுஷை வேண்டி தற்பயாமோ கிருதேன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிருதம் அப்படின்னு சொல்றது நெய். அப்படி சொல்லக்கூடிய அந்த நெய்யினால் தர்ப்பணம், அதாவது அவளை திருப்திப்படுத்துகிறோம். பிரம்மயோனி சொரூபேன அப்படின்னு இன்னும் சொல்றாங்க. அப்ப பிரம்மா முதலான அனைவருக்கும் யோனியாக இவள்தான் இருக்கிறாள் என்று அழகாக இவளை ஆதியும் அந்தமும் இல்லாதவளாக இவள் இருக்கிறாள். இவளேதான் ஆதியாகவும் இருக்கிறாள், இவளேதான் அந்தமாகவும் இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். ஆக இவளுக்கு ஆதி அந்தம் கிடையாது, இவள் ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்கிறாள். அதனால் யோனி நிலையா என்று அழைக்கப்படுகிறார். மகாபெரியவா சரணம்.